ஸ்பெஷல் இட்லி பொடி. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்கும். 1 கப்பு பொட்டுக்கடலை சேர்த்தோம்னா 2 கப்பு பொடி கிடைக்கும். வணக்கம் வியூவர்ஸ். 1 கப்பு பொட்டுக்கடலை வறுக்கலை, ஒன்றும் செய்யலை, அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு 5-6 சாம்பார் வெங்காயம் போட்டுக்கோங்க. அதோட கூட ஒரு 4 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. அதோட கூட கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு 8 மிளகாய் வத்தல், தேவையான அளவு கல் உப்பு. இதை மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாமா? பாருங்க, பொடி அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இது சாதத்தில் போட்டு நெய் விட்டுண்டு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு மிளகா பொடி மாதிரி, இந்த இட்லி பொடி மாதிரி தொட்டுண்டு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம். இதில் நெய்யை உருக்கி விட்டுண்டு சாப்பிட்டாலும் சரி, நல்லெண்ணெய் விட்டுண்டு சாப்பிட்டாலும் சரி, அப்படியே தொட்டு சாப்பிட்டாலும் சரி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் அவசரத்துக்கு தேங்காயெல்லாம் இல்லைன்னா டக்குன்னு இது மாதிரி செஞ்சு அசத்துங்க வியூவர்ஸ். எப்படி செஞ்சீங்கன்னு நிச்சயமாக கேட்பாங்க. தேங்க்யூ.